யாருக்கு பூர்வ ஜென்ம கடன் நிறையன்னா மனிதர்களை பயன்படுத்த தெரியாத நபர்கள். கேது சனி தொடர்பான எல்லாருக்குமே அனுபவ அறிவு நிறைய இருக்கும். இவங்க எல்லாமே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி நிறைய வெற்றி அடைய வைப்பார்கள். ஆனா தன்னுடைய லைஃப்ல அதை கால் நகம் கை நகங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வளர்ந்து அழுக்கு சேர்ந்திருக்கும். எப்பேற்பட்ட ஆளையும் நான் பார்த்துருக்கேன், கோடிகளில் லாஸ் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன். வீட்டோடைய வடக்கிலிருந்து வடகிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, இதில் படி இருப்பவர்களுக்கு நான் சொன்ன அறிகுறி உண்டு. வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை சிறிய அறையாக இருப்பவர்களுக்கு நான் இப்ப சொன்ன அறிகுறி உண்டு. இன்னும் ஒண்ணு, இதே கிரக சேர்க்கை தான் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். ஆண்மை குறைவுக்குரிய இடமே வீட்டுடைய. நிறைய பெண்கள் வெற்றிலை கொடி ஏற்றி வைத்தால் செல்வம்னு சொல்றாங்க. ஆனா இழப்பது என்னவோ அவர்களுடைய அதிகப்படியான பூக்காத நிலையில் இருக்கக்கூடிய மூலிகை தாவரத்தையும் யார் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ஆண்மை குறைவு. மாசி மகம் வகுப்பு 2026 வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜூம் ஆன்லைன் வகுப்பாக பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுரு ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் எடுக்கப்பட இருக்கு. வகுப்பின் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாசி மக வழிபாடு எப்படி செய்யலாம், பித்ரு தோஷத்தை நீக்கும் அமைப்பு என்ன, உயர் பதவி பெறுவதற்கான வழிபாட்டு முறைகள், அது மட்டும் இல்ல அகத்தியர் அருளிய 7 தலைமுறை சாபம் நீக்கக்கூடிய கோவில்கள், இத்தனை சிறப்பு அம்சங்களும் நிறைஞ்சிருக்கு. அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். வாஸ்து விதிமுறை வகுப்பு 2026 வருகிற மார்ச் 25 முதல் 31 வரை 7 நாட்கள் ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுய தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்போம், அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க இருப்போம். எல்லாருமே ஒரு கடன் தொல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருப்போம். காலங்காலமாக அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்போம், நிறைய லாஸ் ஆகிருப்போம். இப்போ இந்த மாதிரி அமைப்பு, அதாவது அதிகமான கடன் தொல்லை யாருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஜாதக ரீதியாகவும் சரி வாஸ்து ரீதியாகவும் சரி, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு முழு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுருஜி சத்யசீலன் குருஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் குருஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன், எந்த இடம் பார்த்தாலும் கடன், இஎம்ஐ, கட்டின வெஹிக்கிள் போயிடுது, அதே மாதிரி வீடும் எல்லாமே ஏலத்தில் போயிடுது. காலங்காலமாக தலைமுறையாக கடனில் மட்டுமே வாழறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் தொழில் பண்ணாதீங்க, வேலைக்கு போங்க, இல்லை நான் வேலைக்கு போனாலும் கடன் தான் இருக்குது அப்படின்னா, இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு என்னெல்லாம் வழிகள்? அதாவதுமா, முதல் விஷயம், கடனை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலை யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடன் அப்படின்றது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தை மையப்படுத்தியது மட்டும்தான். நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி அடையலைன்னா கூட அதற்கு பூர்வ ஜென்ம கடன் தான் காரணம். முயற்சிகள் வெற்றி அடையாமல் இருக்கிறத தான் நாம் பொருளாதார தடைன்னே சொல்கிறோம். ஒருவர் எடுக்கக்கூடிய முயற்சியும் திறமையும் சரியான நபரை சேர்ந்து வெற்றி அடையும் பொழுது, உதவிகள் கிடைக்கும் பொழுது நமக்கு புண்ணிய கர்மாக்கள் நிறைய இருக்கிறது. யாருக்கு பூர்வ ஜென்ம கடன் நிறையன்னா மனிதர்களை பயன்படுத்த தெரியாத நபர்கள், மனிதர்களால் பயனில்லாத நபர்கள், எந்த மனிதர்களோடும் ஒத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியாத அத்தனை மனிதர்களுக்குமே கடன்பட்ட வாழ்க்கை தான். இது பொதுவாக கடன் இருப்பவர்களுடைய குணாதிசயங்கள். இதை தரக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னா செவ்வாய், கேது, சனி. இந்த 3 கிரகங்களுமே மற்ற கிரகங்களை என்ன பண்ணும்னா பலகீனப்படுத்தும். செவ்வாய் ஒரு போர்க்கள கிரகம், சனி ஒரு மந்த கிரகம், கேது தடுத்து நிறுத்தக்கூடிய கிரகம். அப்போ இந்த இடத்துல இந்த 3 கிரகத்துடைய தொடர்புகள் கட்டாயமாக அவருடைய லக்னாதிபதியோடும் தொழில்காரகனான சனி பகவானோடும் 10ஆம் அதிபதியோடும் லிங்கே ஆகக்கூடாது. இப்படி ஆகிடுச்சுன்னா இவருடைய ஆரம்ப காலகட்டமே கடனிலிருந்து தான் அந்த முயற்சியவே தொடங்குவார். பொதுவாக இந்த கிரக அமைப்பு இருப்பவர்களால் எப்போதுமே என்ன பண்ண முடியாதுன்னா பொருளாதாரத்தில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. இவர்கள் எல்லாம் 20% முதலீடு, 80% கடன் என்ற அடிப்படையில் தொழிலை தொடங்குவார்கள். அப்போ இந்த இடத்துல செவ்வாய், கேது, சனி இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா நிலையில்லாத மனதை கொடுப்பது, சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவது, பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய கடமைகளை சரியா எடுத்து நடத்துறதுக்கு உதவாத கிரகங்கள். அப்போ இதிலிருந்து எல்லாம் தவற வேண்டிய நிர்பந்தம் அந்த ஜாதகருக்கு நிறைய ஏற்படும். அப்போ அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா தான் உருவாக்குகின்ற வருமானம் அத்தனையுமே கடனுக்கே அவர்
கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ இங்க என்ன ஆகும்னா, லாபம் என்ற ஒரு அடிப்படையை பார்த்தா தானே நம்மளால வளர முடியும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ அது ஜீரோ ஆகும் பொழுது தன்னுடைய தேவைகளையும் இந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கும் புதிய கடன் வாங்குவார். அப்ப திரும்ப என்ன ஆகும்னா, இந்த சொத்துக்களினுடைய அளவும் கடனுடைய அளவும் இணையா இருக்கும். அப்ப கடன் யாரு கொடுத்திருக்காரோ அந்த சொத்தை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. லக்னாதிபதியோடு சனியோடு எப்போதுமே கேது பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் தொடர்பாகி இருக்கிறத எப்போதுமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா சுயதொழில் ஜாதகம்னு சொல்ல மாட்டோம். இவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வேலை செய்வதற்கு மட்டுமே சரியான ஜாதகம். ஆனால் நீங்கள் சொன்ன காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுயதொழில் தான் செய்வாங்க. அவங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஓனராக இருந்துட்டு அதை வித்துட்டு அதே இடத்துல இவங்களே லேபராக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த நிர்பந்தமும் வருகிறது. இது எல்லாமே இந்த 3 கிரகத்தினுடைய தொடர்பு தான். அப்போ இந்த இடத்துல அதிக முதலீடுகளை நம்ம போடுறதுக்கு விரும்ப மாட்டோம். அப்படி இல்லைன்னா பலமான பார்ட்னர்ஷிப் வேணும். இந்த பலமான பார்ட்னர்ஷிப் எதை மையப்படுத்தி இருக்கிறதுனா புத பகவானை மையப்படுத்தி இருக்கிறது. புத பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தா பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணிடலாம்னா அமைதியா சர்வீஸை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கலாம். புதனும் கெட்டு இருந்தால் ரொம்ப கடினம் தான். அப்போ இவர்களுக்கெல்லாம் தொழில் முறையாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழிலை பண்ண சொல்லுவோம், அறிவை மட்டும் பயன்படுத்தி. ஏன்னா கேது சனி தொடர்பான எல்லாருக்குமே அனுபவ அறிவு நிறையா இருக்கும். இவங்க எல்லாமே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லி நிறைய வெற்றி அடைய வைப்பார்கள். ஆனால் தன்னுடைய லைஃப்பில் அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜீரோவாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு நம்ம அறிவுரை சொல்லி தான் வளருகிறோமே, அப்போ அதையே நாம் பண்ணினா என்னன்னு இவங்க இறங்குவாங்க. அது மிகப்பெரிய கடனாக்கி சொத்துக்களை அனைத்தையுமே ஜப்தி ஆக்கிடும். அப்போ இந்த கேதுவினுடைய தன்மையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ்மே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். பொதுவாக கேது பகவான் வந்து மருத்துவத்திற்கு எந்த தடையும் இல்லை, நாட்டு மருந்து கடைகளுக்கு எந்த தடையும் இல்லை. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்ஐசி ஏஜென்சிஸ் கமிஷன் பேஸ் இதற்கு வந்து எந்த தடைகளும் இல்லை. இது போன்ற தொழில்களை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா நிர்ணயம் செய்து கொள்ளலாம். இதான் ஆக்சுவலி அவங்க விருப்பமாகவே இருக்கும். இதை தாண்டி நாம் அதுக்கு முயற்சி பண்ணால் ரொம்ப கஷ்டம். இந்த கிரக சேர்க்கைக்குரிய தோற்றம் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா நன்றாக கவனித்து பார்த்தா நிறைய பேர் இந்த குறுந்தாடின்னு ஒரு தாடி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த கிரக சேர்க்கைக்கு உட்பட்டவர்கள் தான். இந்த கிரக சேர்க்கை உட்பட்டவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சுய தொழிலுக்கு தகுதியானவர் கிடையாது. தாடையில் வந்து வெட்டுக்காயம் உள்ளவர்கள் சுய தொழிலுக்கு தகுதியானவர்கள் இல்லை. அதே போல இவங்களுடைய கால் நகம் கை நகங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வளர்ந்து அழுக்கு சேர்ந்திருக்கும். எப்பேற்பட்ட ஆளையும் நான் பார்த்துருக்கேன், கோடிகளில் லாஸ் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன். இந்த நகத்தின் மீது கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன பண்ணாதுன்னா கவனமே போகாது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பிரச்சனைன்றது உச்சபட்சத்தில் இருக்கும். ஏன் அவங்களுக்கு வந்து வாயிலிருந்து துர்நாற்றம் வருகிறதுன்றதே தெரியாது. அந்த வயிற்று உபாதையால் மூலம் சம்பந்தப்பட்ட வயிறு மூலம் இந்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களுக்கு எப்போதுமே இருந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த கிரகங்கள் யாருக்கெல்லாம் என்னுடைய ஜாதகத்துல ஏதோ ஒரு வழியில செவ்வாய் சனி கேதுவோடைய கூட்டு தொடர்பு இருக்கான்னு குவெஸ்டின் பண்றவங்களுக்கு, யாருக்கெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தொடர்ந்து வாய் துர்நாற்றம் இருக்கிறது ஆனா வாய்ப்புண்ணுல வயிற்றுப்புண் அடிப்படையில, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் எடுத்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி திரும்ப உள்ள வச்சிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசன வாய்கள்ல அதிக தொற்று அதிக புண்கள் ஏற்படுகிறதோ, இவங்களுடைய ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில இந்த 3 கிரகங்களும் கூட்டா விளையாண்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க சொன்ன கிரக சேர்க்கை அதே மாதிரி தோற்றம் இதை தாண்டி இல்லை எங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்கான்னு தெரியல, ஆனா இந்த தோற்றம் இல்லை, வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு இதை வச்சு எந்த மாதிரி அறிகுறி இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்றது மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி. தெற்கு மத்தியமும் வடகிழக்கு 2 விஷயம் எடுத்துக்கலாம். வீட்டோடைய வடக்கிலிருந்து வடகிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, இதில் படி இருப்பவர்களுக்கு நான் சொன்ன அறிகுறி உண்டு. வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை சிறிய அறையாக இருப்பவர்களுக்கு நான் இப்போ சொன்ன அறிகுறி உண்டு. தென்கிழக்கு பகுதி சிறிய சமையலறை, எல்லா அறைகளையுமே கம்பேர் பண்ணும் பொழுது தென்கிழக்கு பகுதியில் சின்னதாக நாங்கள் ஒரு கிச்சன் போட்டிருக்கவங்களுக்கு இது உண்டு. சமையலறைக்கு முன்பாக கழிவறை இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை நிச்சயமாக உண்டு. மேற்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் கழிவுநீர் தொட்டி அமைத்திருப்பவர்கள், அதாவது வடக்கு சார்ந்த வடமேற்கு இல்ல, மேற்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில்
கழிவுநீர் தொட்டி அமைத்திருப்பவர்களுக்கு இந்த பலன் உண்டு. வடக்கு சார்ந்த வடமேற்கில் வீதி தாக்கம் இருப்பவர்களுக்கு இந்த பலன் உண்டு. இந்த வாஸ்து அமைப்பை பெற்றவர்கள் எல்லோருமே அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி கேது கூட்டு உடையவர்கள் தான். இந்த வீட்டில் கண்டிப்பா ஒருத்தர் வந்து மேரேஜ் ஃபெயிலியர் பர்சன் இருக்காங்க. திருமணம் பண்ணி கொடுத்து அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகி விருப்பமே இல்லாம வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க. மருத்துவ குழந்தைகளை பெற்ற தந்தையாக என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவமோ சைக்காலஜோ இந்த மாதிரி மனிதர்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களை சரி பண்ணக்கூடிய புத்திரர்கள் உடையவர்களாக என்ன பண்றாங்கன்னா இருக்காங்க. அதனால இந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட கட்டாயமா அவங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய்க்கு இது சனி கூட்டு லக்னாதிபதியோடோ அல்லது சனி பகவானோடோ நேரடி தொடர்பாக இருக்கிறது உறுதி. இன்னொன்னு, இதே கிரக சேர்க்கை தான் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். ஆண்மை குறைவுக்குரிய இடமே வீட்டுடைய தெற்கு பகுதி. ஸோ யாருக்கெல்லாம் தெற்கு மத்தியில் சிறிய பூஜை அறை, தெற்கு மத்தியில் என்ன பண்ணணும்னா மாஸ்டர் பெட்ரூமோடைய டாய்லெட்டை வடமேற்கில் போடாமல் தென்கிழக்கு பகுதியில் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவுலேயே ஒரு டாய்லெட்டும் பக்கத்திலேயே பூஜை அறை பொசிஷன் இருக்கும். இந்த வீட்டில் வந்து ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட நிலையில் உள்ள ஆண்கள் நிறைய வாழ வேண்டியிருக்கும். இந்த வீட்டில் எந்த ஆண்கள் வந்தாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. 4 செவுத்துக்குள்ளேயே தன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு தான் உண்டு. வடகிழக்கு பகுதியில் கொடிகள் தொடர்புடைய தாவரங்கள், யார் வீட்டில் நிறைய கொடிகள் இருக்கிறதோ நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த நரம்பு போன்று நிறைய கொடிகளை எங்கள் வீட்டில் பறக்க விட்டுருக்கோம் அப்படின்னாலே அந்த வீட்டோடைய ஆணுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் தாது விருத்தி குறைவு இருக்கு. தாது விருத்தி குறைவு இருந்தாலே ஒரு 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பிடிப்பு, கால் மூட்டு பிரச்சனை, ட்ரைனஸ் இதெல்லாம் ஏற்படுகிறது. இயல்பாகவே தாம்பத்திய நாட்டம் இல்லை. நிறைய பெண்கள் வெற்றிலை கொடி ஏற்றி வைத்தால் செல்வம்னு சொல்றாங்க. ஆனா இழப்பது என்னவோ அவர்களுடைய உடல் மனம் பூர்வமான கணவனிடத்திலிருந்து பெறக்கூடிய சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும். அதனால எப்பொழுதுமே அதனால தான் எப்பேற்பட்ட அனுபவம் மிக்க வாஸ்து நிபுணர்களும் கொடி தொடர்புடைய செடிகளையும் அதிகப்படியான பூக்காத நிலையில் இருக்கக்கூடிய மூலிகை தாவரத்தையும் யார் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ஆண்மை குறைவு உறுதியுள்ள நிலையில தான் இருக்கும். மூலிகை செடி தான் விரும்புகிறாங்க ஒரு வீட்டிலன்னா அந்த வீட்டில் கணவர் வந்து தாது விருத்தி குறைவாக இருக்கிறத எத்தனையோ வீடுகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு. அதனால மூலிகை செடிகள் அனைத்தையும் தோட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இல்லை பின்பக்க வாசல் இருக்கு, பின்னாடி இடம் இருக்குன்னா வைத்துக் கொள்ளுங்க. வீட்டிற்கு முன்பாக செடி கொடி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளை வைத்து விடவே வேண்டாம். அது வாழ்க்கையை வீணாக்கிவிடும். இந்த செவ்வாய் சனி கேது சேர்க்கையை இந்த கொடிகள் ஏற்படுத்திவிடும். அவ்வளோதான் கான்செப்ட். அருமை. இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிறவங்க நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கோம், ஃபர்தராக என்ன பண்ணலாம், இல்லை இப்படி இருக்கமான்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான அருமையான வாஸ்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வர மார்ச் 25லேருந்து 31 வரைக்கும் வாஸ்து விதிமுறை வகுப்புன்னு 7 நாட்கள் குருஜி வாஸ்துவினுடைய பேசிக் விதிமுறை வகுப்பு என்ன, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுக்க இருக்காரு. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்களுடைய வாஸ்து விதிமுறை வகுப்புக்கான புக்கிங் செய்து கொள்ளலாம். இதை தாண்டி எனக்கு ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆமாம் கடன் தொல்லையில் இருக்கேன், இல்லை ஆண்மை குறைவு பிரச்சனையில் இருக்கேன், அதனால் என்னுடைய பிள்ளைகள் வந்து திருமணத்துக்கு வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரி சொல்ல முடியாத பல ஏக்கங்கள் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கன்சல்டேஷனும் வந்து குருஜி கிட்ட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய ஆஃபீஸில் தொடர்பு கொண்டு கேட்குறீங்க குருஜி கிட்ட எப்படி கன்சல்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸ்க்ரீனில் 2 நம்பர் கொடுத்துருப்போம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம். அதில் கால் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷனா இல்லை வாஸ்து விதிமுறை வகுப்பாங்கிறது நீங்கள் குறிப்பிட்டு சேர்ந்து கொள்ள முடியும். வாய்ப்பை தவற விடாதீர்கள். கிடைக்கிற வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அருமையான ஒரு பதிவு குருஜி. ஏன்னா சில விஷயங்கள் சொன்னீங்க, இதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு பதிவாக தான் இருந்தது. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.